Hi friends, welcome to Leela Kids channel. In this video we are going to see 10th standard English Unit 1 Prose, his first flight, vocabulary. First is parts of speech. Read the following sentences. Set 1. The young seagull uttered a joyful scream. Here joyful is an adjective. Adjective அப்படிங்கிறது ஒரு noun, ஒரு பெயர் சொல்லை, ஒன்றன் பொருள், ஒரு பொருளை, ஒரு பெயரை, ஒரு இடத்தை, ஒரு பறவை, ஒரு விலங்கை வந்து அது பற்றி ஒரு சிறப்புப்படுத்தி மேன்மைப்படுத்தி சொல்கிறது adjective. So the young seagull uttered a joyful scream. The young seagull screamed with a joy அப்படிங்கிறது noun. நவுன்றது பெயர் சொல். The young seagull screamed joyfully. Joyfully அப்படிங்கிறது adverb. Adverb அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை, ஒரு செயலை மிகைப்படுத்தி சொல்கிறது தான் வந்து adverb. ஸோ ஒன்றனை மிகைப்படுத்தி சொல்வது adjective, ஒன்றை பற்றி சொல்வது noun, அந்த ஒன்று என்ன செயல் செய்ததுங்கிறத மிகைப்படுத்தி சொல்கிறது adverb. செயல் வந்து verb, மிகைப்படுத்தி சொல்கிறது adverb. Okay, something said special about that verb is an adverb. Something said special about a noun is an adjective. Okay. Set 2. The young birds pretended to be falling asleep. Here, pretended is a verb. The young bird made a pretension of falling asleep. Pretension is a noun here. The young bird made a pretentious posture of falling asleep. Here it is an adjective. So pretended verb, அது ஒரு செயல். Pretension அப்படிங்கிறது அந்த பேர்டு வந்து பற்றி ஒரு ஸ்பெஷலாக அந்த பேர்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் எ noun. The young bird is a pretentious posture of made a pretentious posture of falling asleep. ஸோ adjectiveங்கிறது அந்த நவுனை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதுங்கிறது adjective. Change the parts of speech of the given words in the chart. Words கொடுத்து அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. Here, exhaustion is a noun. Exhaust is a verb. Exhaustible, exhaustive is an adjective. Exhaustively is an adverb. Exhaustion, exhaust, exhaustible, exhaustively. With is a noun. Widen is a verb. Wide, adjective. Widely is an adverb. Noun, verb, adjective, adverb. Madness is a noun. Mad, verb. Mad, adjective. Madly is adverb. Perfection is noun. Perfect is verb. Perfect is also an adjective. Perfectly is adverb. Read the following sentences and change the form of the underlined words as directed. His family was screaming and offering him food. So adjective. இதை வந்து adjective மாற்ற சொல்லியிருக்காங்க. His screaming family. His family was screaming and offering him food. அவனுடைய குடும்பம் வந்து கத்திட்டு அவனுக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்தது. His screaming family was offering him food. கத்திட்டு இருக்க அவனுடைய குடும்பம் அவனுக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்தது. The young seagull gave out a loud call to adverb மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ the young seagull gave out a loud callறது call loudly. அந்த செயலை மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க loudly. So it is an adverb. The bird cackled amusedly while flying to noun. இந்த நவுனை மாற்ற சொல்லியிருக்காங்க. The bird cackled amusedly. The bird cackled in amusement while flying. ஸோ நவுன்றது வந்து அந்த பேர்டு வந்து குறிப்பிடப்படுறது தான் இங்கே நவுன். அம்யூஸ்லிங்கிறது அம்யூஸ்மெண்ட்டாக மாறி இருக்கு. த டெப்த் ஆஃப் த சீ ஃப்ரம் தி லெட்ஜ் ஸ்கேட் த சீகல் டு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், நவுனை மிகைப்படுத்தி சொல்கிறதுன்றது தான் அட்ஜெக்டிவ். த டெப்த்துங்கிறது இங்கே டீப் சி ஃப்ரம் தி லெட்ஜ் ஸ்கேட் த சீகல் அப்படின்னு பார்த்துருக்காங்க. த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் த பேர்ட் வாஸ் எ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் த சீகல்ஸ் ஃபேமிலி. த பேர்ட் ஃப்ளூ. ஃப்ளைட்டுங்கிறது இங்கே ஃப்ளூவாக மாறி இருக்குது. த பேர்ட் ஃப்ளூ சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் இட் வாஸ் எ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் த சீகல்ஸ் ஃபேமிலி. சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் த பேர்ட் வாஸ் எ ப்ரவுட் மூமெண்ட். அந்த ஃப்ளைட்டுடைய அந்த பேர்டுடைய சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் வாஸ் எ ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்தது சீகல் ஃபேமிலிக்கு.
இந்த பேர்ட் ஃப்ளூ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பேர்டு பறந்துச்சு, அந்த தருணம் வந்து அவங்களுக்கு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னு மாற்றிருக்காங்க. யூஸ் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஆன் யுவர் ஓன். Covered, he is a covered. Gradual, there is a gradual improvement in my health. Praise, people praise the honest leaders. Courageous, we must be courageous to speak against injustice. Starvation, millions will face starvation next year. கவர்டுனா கோழை, அவன் ஒரு கோழை. கிராஜுவல்னா நிதானமாக என்னுடைய ஆரோக்கியம் வந்து அது உடம்பு வந்து ஆரோக்கியமானது. ப்ரைஸ் என்றது புகழ்கிறது, பாராட்டுதல். ஹானஸ்ட் லீடர்ஸை, நேர்மையான தலைவர்களை மக்கள் வந்து போற்றுவார்கள். கரேஜஸ், யூ மஸ்ட் பி கரேஜஸ் டு ஸ்பீக் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். அநியாயத்துக்கு எதிராக பேசுவதற்கு நமக்கு தைரியம் வேணும். ஸ்டார்வேஷன், மில்லியன்ஸ் வில் ஃபேஸ் ஸ்டார்வேஷன் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருடம் நிறைய பேர் வந்து பசி பட்டினினால் கஷ்டப்படுவாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா வந்து அடுத்தது வந்து நமக்கு இங்கே சில வேர்ட்ஸ் கொடுத்து அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. பியூட்டி அழகு, நவுன். பியூட்டிஃபை அழகுபடுத்த, வேர்ப். பியூட்டிஃபுல் அழகான அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல்லி அழகாக இஸ் அன் அட்வர்ப். எக்ஸைட்மெண்ட் உற்சாகம், நவுன். எக்ஸைட் உற்சாகமடை, வேர்ப். எக்ஸைட்டட் உற்சாகமான அட்ஜெக்டிவ். எக்ஸைட்டட்லி உற்சாகம் அடைந்த அட்வர்ப். மெமரி நினைவு, நவுன். மெமரைஸ் நினைவுகொள், வேர்ப். மெமரபிள் நினைவான அட்ஜெக்டிவ். மெமரபிளி நினைவாக அட்வர்ப். குவிக்னஸ் விரைவு, நவுன். குவிக்கன் விரைந்து முடி, வேர்ப். குவிக் விரைவான அட்ஜெக்டிவ். குவிக்லி விரைவாக அட்வர்ப். சக்சஸ் வெற்றி, நவுன். சக்சீட் வெற்றி பெறு, வேர்ப். சக்சஸ்ஃபுல் வெற்றிகரமான அட்ஜெக்டிவ். சக்சஸ்ஃபுல்லி வெற்றிகரமாக அட்வர்ப். ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல், நவுன். ஒபே கீழ்ப்படி, வேர்ப். ஒபீடியன்ட் கீழ்ப்படிந்தவான அட்ஜெக்டிவ். ஒபீடியன்ட்லி கீழ்ப்படிந்த இஸ் அன் அட்வர்ப். யூஸ்ஃபுல்னஸ் பயன்பாடு, நவுன். யூஸ் பயன்படுத்து, வேர்ப். யூஸ்ஃபுல் பயனுள்ள அட்ஜெக்டிவ். யூஸ்ஃபுல்லி பயனுள்ளதாக இஸ் அன் அட்வர்ப். டெத் இறப்பு, நவுன். டை இறந்துவிடு, வேர்ப். டெட் இறந்த அட்ஜெக்டிவ். டெட்லி இறந்ததாக இஸ் அன் adverb. With this, the vocabulary for the Unit 1 prose lesson, his first flight, is over. Keep watching Neelakis channel. Please like, share and subscribe Neelakis channel. Those who like this video, share this video to your friends. இந்த வீடியோவை இந்த எக்ஸசைஸை நீங்கள் again and again போட்டு பார்க்கறதுனால இதனோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். So keep watching this Leela Kids channel again and again. Keep watching all the book exercise videos again and again so that you can get memorized with all the answers. Let us meet in the next video. Bye bye.